கலைஞரின் கனவு இல்லம் தொடர்பாக நிதி மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. 1 லட்சம் வீடு கட்டுவதற்கான நிர்வாக அனுமதி வழங்கியது தமிழக அரசு. 3 நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஒத்திகை. பரமாத்மாவால் பிரதமர் மோடி அனுப்பப்பட்டு இருந்தால் ஏழைகளுக்கு உதவி இருக்க வேண்டும். அதானி அம்பானிக்கு அல்ல என உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. பேரிடரின் போது பிரதமர் மோடி மக்களை கண்டுகொள்ளவில்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிறது பாஜக. மதத்தின் பெயரால் ஆட்சி செய்வதாகவும் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு வாக்கு கூட விழக்கூடாது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம். ஒடிசா முதல்வராக தமிழர் வருவதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். தேர்தல் பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் பிரச்சார வீடியோ வைரல். கைகள் நடுங்க தழுதழுக்கும் குரலில் பிரச்சாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம். தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டு பெருமிதம். புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸில் பயணிக்கலாம். போக்குவரத்து துறை அறிவிப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் அன்னதானம். உலக பட்டினி தினத்தையொட்டி பல்வேறு இடங்களில் கட்சியினர் ஏற்பாடு. என் மீது வீசப்படும் குப்பைகளை உரமாக மாற்றுவேன் என பிரதமர் மோடி சூளுரை. ஒருவரை மதிக்க வேண்டுமே தவிர வசைப்பாடக்கூடாது என்றும் பதிலடி. தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணியா? கட்சித் தலைவர் விஜய் முடிவு செய்வார் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விளக்கம். ஜூன் 1ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரை செல்லும் மக்களை தடுக்கக்கூடாது. மனுவுக்கு டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்காலில் சிறுவன் படுகொலை. தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற 17 வயது சிறுவனை தட்டி கேட்க முயன்றதால் விபரீதம். சென்னையில் கூலி தொழிலாளியின் வங்கிக் கணக்கில் திடீரென வந்த 32 லட்சம் ரூபாய். உத்தரகாண்ட் ஆன்லைன் மோசடி கும்பல் வேறு ஒரு வங்கிக் கணக்கில் இருந்து திருடி டிரான்ஸ்பர் செய்ததாக அதிர்ச்சி தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த சாலமங்கலம் பகுதியில் துணிக்கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி துணிகளை அள்ளிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. அக்னி வெயில் நிறைவுற்றாலும் தமிழகத்தில் அடுத்த 3 தினங்கள் வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் கனமழைக்கு ஒரே நாளில் 3 பேர் உயிரிழப்பு. சாலைகளில் வெள்ளம், போக்குவரத்து முடக்கம். செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6208 கிலோமீட்டர் நீளமுள்ள 4606 சாலை பணிகள் 1884 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 2,97,414 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ANI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி நேர்காணல் அளித்துள்ளார். அதில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டிற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கேள்வி எழுப்பினார். தன் மீது வீசப்படும் இத்தகைய குப்பைகளை உரமாக மாற்றி நாட்டிற்கு சில நல்ல விஷயங்களை உருவாக்குவேன் என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பாஜக அரசு மதத்தின் பெயரை வைத்து அரசியல் செய்வதாகவும், பணபலம் மற்றும் அதிகாரத்தை கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
3 நாட்கள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மே 30ஆம் தேதி மாலை திருவனந்தபுரம் வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அன்றிரவு அங்கு தங்கும் அவர் 31ஆம் தேதி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று தியானத்தில் ஈடுபட உள்ளார். பின்னர் ஜூன் 1ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் லூதியானாவில் ஆம் ஆத்மி கட்சியினரை ஆதரித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜகவிற்கு ஆதரவாக ஒரு வாக்கு கூட விழக்கூடாது, ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாகவோ அனைத்து வாக்குகளும் விழ வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பஞ்சாபுக்கு கிடைக்க வேண்டிய 9,000 கோடி நிதி பாஜகவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறு புதிய அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி குறித்து இனிவரும் கூட்டங்களிலும் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வல்லுநர் குழு கூட்டத்தில் முல்லை பெரியாறு புதிய அணை குறித்து விவாதிக்க தடை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.